வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமியுடைய பதவியை பறிக்க ரகசிய திட்டத்தை போட அதிரடியான முடிவை பார்த்திங்கன்னா எடுக்கிறாராம். ஓரளவாவது முயற்சிக்கக்கூடிய ஒரு தலைவர் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். 1000 விமர்சனங்கள் பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமியுடைய பதவியை பறிக்க ரகசிய திட்டத்தை போட போகிறாராம் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகின்ற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் எப்படியாவது தன்னுடைய வெற்றியை பார்த்தீங்கன்னா அரங்கேற்றி விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு பண்ண முடியுமோ நல்லா சூப்பராக பண்ணார். ஓகேங்களா. பட் இருந்தாலும் ஃபிக்ஸிங் அப்படின்றது இந்த ஐபிஎல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதே போல் இதில் இப்போ என்ன ஃபிக்ஸிங்காக வருது அப்படின்னா, எப்படி பார்த்தாலுமே எடப்பாடி பழனிசாமியுடைய பதவியை பறிக்க அதிமுகவினரே சில விதமான திருட்டுத்தனமான வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்களே, இதற்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேள்விகளை கேட்கிறார்கள். நாமும் அதை பற்றி பெரியதாக கூறியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எஸ் இட்ஸ் ஃபிக்ஸ் மேட்சாகவே இருந்தாலும் கூட நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஃபிக்ஸிங் மேட்சாகவே பார்த்திங்கன்னா இருந்தாலும் கூட அரசியலில் திமுக ஜெயிக்கிறதுக்கு எடப்பாடி உதவினார் அப்படின்ற குற்றச்சாட்டு இங்கு முன்வைக்கப்படுவதை நம்மால் நன்கு உற்று பார்க்க முடிகிறது நண்பர்களே. திமுகவினரே இப்படியெல்லாம் செய்யலாமா? அதிமுகவினரே இப்படியெல்லாம் செய்யலாமா? அடுத்து வரப்போகின்ற தேர்தலில் 117 மேஜிக் நம்பரை எடுத்தால் முதலமைச்சராக ஆவதற்கு எடப்பாடிக்கு வாய்ப்பு உண்டு. இந்த முறை 60 சீட்டு எடுத்த எடப்பாடிக்கு அடுத்த முறை இன்னொரு 40-50 எடுத்து எப்படின்னா கூட்டணி ஆட்சியை பிடிக்கிறது ஒன்றும் சர்வசாதாரணமான விஷயம் இல்லை. அடுத்தோட அந்த ஜென்மத்தோட திமுக முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடிய முடிவை எடப்பாடி அசால்ட்டாக எடுக்கலாம். ஓகேங்களா. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை மேலும் மேலும் துன்புறுத்தக்கூடிய வகையில் அறிவிப்புகள் வெளியாகிக்கிட்டு வருகிறது அப்படின்றது தான் இங்கே ரொம்பவே ட்விஸ்டடாக பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லப்படுகிறது நண்பர்களே. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் பல்வேறு விதமான அறிவிப்புகள் வெளியாகலாம் அப்படின்றத நம்மளால் எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே. ஓகேங்களா. அப்படி எடப்பாடி பழனிசாமியுடைய பதவிகள் பறிக்கப்படுமா? ரகசிய திட்டங்கள் ஏதேனும் போடுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தீவிரமாக எடப்பாடி பழனிசாமியை எதிர்ப்பார்கள் அதிமுகவின் மாவட்டத்துடைய செயலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு.